மனோஜவம் மாருததுல்ய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. மெஜஸ்டிக் அஸ்ட்ராலஜிக்கல் சென்டர் யூடியூப் சேனல் வழியாக உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மகர ராசி மகர லக்னத்துக்காரங்களுக்கு என்ன மாதிரியான தொழில் அமைப்பு நல்லாயிருக்கும், ஸோ அதுக்கு என்ன மாதிரியான படிப்பை எடுத்தால் பிற்காலத்தில் நல்லபடியாக இருக்கும் அப்படின்றத பற்றி தான். ஸோ வாங்க, லக்னம் அப்படின்றது பார்த்திங்கன்னா சனியினுடைய ராசி, மகர ராசி சனியினுடைய ராசி. இந்த ராசி சரராசி அப்படின்றனால பார்த்திங்கன்னா சனி நன்மையும் பண்ணுவார் தீமையும் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி. இந்த ராசிக்கு 2 7க்குரியவர்கள் அப்படின்னா சந்திரனும் சனியும். இப்போ சந்திரனும் சனியும் பெரிய அளவில் நன்மையை கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி 11ன்னு எடுத்தால் செவ்வாயும் பெரிய அளவில் நன்மைகள் கொடுக்க மாட்டாங்க. அப்போ இந்த செவ்வாய் சந்திரன் சனி போன்றவரை கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிறது தான் நல்லதாக இருக்கும் அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அடுத்து இந்த லக்னத்துக்கு 5 படிப்பு ஸ்தானம் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா சுக்கிர பகவான் அப்படின்னு இருக்குது. இப்போ சுக்கிர பகவானுடைய படிப்புகள் பெரிய அளவில் நன்மை கொடுக்கும். தொழில் அப்படின்னு பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா இந்த தொழில் அதிபதியும் சுக்கிரனாக தான் வர்றார். 10ஆம் அதிபதி துலாத்துக்குரிய சுக்கிரன். அப்போ இந்த சுக்கிர பகவானுடைய தொழிலை பண்ணும்பொழுது மேலும் வளர முடியும். சரி, இப்போ இந்த மகர ராசி அப்படின்றது பார்த்திங்கன்னா காலப்புருஷ தத்துவத்துக்கு 10வது ராசியாக இருக்கிறனால நல்லா உழைப்பாங்க, உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் வராது. அதையும் அடுத்தபடியாக நம்ம சொல்ல வேண்டியிருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங்ஸ் எடுத்து வச்சா தான் அது பிற்காலத்துக்கு உங்களுக்கு உதவும். அது மாதிரி ஒரு கட்டமைப்பு தான் இந்த மகர ராசியை நான் பார்க்குறேன். இப்போ மகர ராசி அப்படின்றப்ப இந்த சனி பகவான் அப்படின்றது கண்ணுக்கு தெரியாத, அதே மாதிரி நமக்கு கீழே இருக்கிற ஒரு சில விஷயங்கள் அப்படின்றது. அப்போ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த மகர ராசிக்காரங்க அப்படின்றவங்க பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வேலைக்கு போனாலும் ரொம்ப கீழே இருக்கிற வேலைக்கு தான் போவாங்க. அப்படி இல்லை நான் மினிஸ்டராக தான் இருக்கேன், நான் மகர ராசி தான்னாலும் மற்ற மினிஸ்டரை விட உங்களுக்கு கொடுக்குற அந்த கௌரவன்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அந்த மாதிரி. ஸோ அப்போ சனி பகவான் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா என்ன மாதிரியான பலன் அப்படின்றத பார்த்தா, இப்போ சனி பகவான் தான் உங்களுக்கு 1 2க்கு அதிபதி. இப்போ வாக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பணவரவு இதெல்லாம் சனி பகவான் தான். இப்போ சனி பகவான் தான் உங்களை உயர்த்தவும் போகிறாரு, கொஞ்சம் ஆட்டி பார்க்கவும் போகிறாரு. இப்போ சனி பகவான்னா பெட்ரோலியம் கெமிக்கல் டெக்னாலஜி, பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜி, பெட்ரோலியம் இன்ஜினியரிங்கு, அப்புறம் மைன்ஸ் ரிலேட்டடாக லிக்னைட்டு டெக்னாலஜி இதெல்லாம் படிக்கிறது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சனி பகவான் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட்டில் மக்கள் தொடர்போடு இருக்கிறது. அப்போ மக்கள் தொடர்பு அதிகமாக இருக்கிற மாதிரியான படிப்புகள், ரூரல் டெவலப்மெண்ட்டு, எம்எஸ்டபிள்யூ, பிஎஸ்டபிள்யூ இது மாதிரியான படிப்புகள் பண்ணுறது பார்த்திங்கன்னா நல்ல கை கொடுக்கும் அப்படின்றது. சோசியாலஜி இதெல்லாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சனினா இரும்பு. அப்போ இரும்பு அப்படின்றப்ப இந்த மெக்கானிக்கல் ரிலேட்டட் துறைகள் அப்படின்றது. ஆனாலும் இந்த ராசிக்காரங்களுக்கு 11வது அதிபதி பாதகாதிபதி செவ்வாயாக வர்றனால மோஸ்ட்லி அதை தடுத்து வேணாம் அப்படின்னு நினைக்கிறது நல்லது அப்படின்றது தான் என்னோடய கருத்து. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சனினா உடம்பை வருத்தி வேலை பார்க்குற ஆளுங்க அவங்க யார், இந்த மகரம் ராசிக்காரங்க ரொம்ப பார்த்திங்க அப்படின்னா இறங்கி வேலை பார்ப்பாங்க அப்படின்றது, நல்ல உழைப்பாளிகள் அப்படின்றது. அடுத்து பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி 2 பேரும் சுக்கிரனாக வரனால சுக்கிரன் தான் உங்களுக்கு வேலை கொடுக்க போகிறார். டிரைவர் வேலையில் நிறைய மகர ராசிக்காரங்க இருப்பாங்க. மகர லக்னத்துக்காரங்க டிரைவராக இருப்பாங்க நிறையா, இல்லையா விவசாயம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிச்சிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா டெய்லர் அப்படின்றவங்கலாம் இதில் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த சின்ன சின்ன ஐஸ் க்யூப்ஸ் எல்லாம் வச்சு பெரிய லெவலில் ஒரு ஆர்ட்டை க்ரியேட் பண்ணுறது, பெயிண்டிங்கில் அதிகமான ஈடுபாடு இருக்கிறது, மியூசிக்கில் ஈடுபாடு இருக்கிறது, இது மாதிரி ஆளுங்கள்லாம் இவங்களாக தான் இருப்பாங்க. ஸோ இந்த சுக்கிரன் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா பெரிய அளவில் மக்களை கவரணும் அப்படின்றது. மக்களை கவர்றதுக்கு பெயிண்டிங் பண்ணலாம், எல்லாருமே பண்ண மாட்டாங்க. இப்போ அந்த மாதிரி. அதே மாதிரி ட்ரெஸ்ஸு டிசைனிங்கு, ஃபேஷன் டெக்னாலஜி, இன்ஜினியரிங் சைடில் போனால் ஃபேஷன் டெக்னாலஜி, டெக்ஸ்டைல் டெக்னாலஜி இது மாதிரியான விஷயங்கள், காஸ்டியூம் டிசைனராக வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்புறம் மேக்கப் போடுறது, பியூட்டிஷியன் கோர்ஸு, டயட்டீஷியன் கோர்ஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் கை கொடுக்கும்.
அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் அப்படின்னும் பொழுது இந்த டிரைவிங் ஸ்கூலில் வேலை பார்க்குறது, ஆர்டிஓவில் வேலை பார்க்குறது, இந்த மாதிரியான இது. அப்புறம் வந்து நம்ம எம்டிசி பஸ்ஸில் வேலை பார்த்துட்ருக்கேன், ஏடிசி பஸ்ஸில் வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி வேலை பார்க்குறது. இதை மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுக்கிர பகவான் எடுத்து சொல்லுது. இந்த சுக்கிர பகவான் நன்மை பெறக்கூடிய ஒரே ராசி அப்படின்னா இந்த மகர ராசி தான். பெரிய அளவில் நன்மை கொடுக்குற ராசி அப்படின்னா இந்த மகர ராசி தான். அப்போ மகர ராசி அப்படின்னும் பொழுது ஃபேன்சி ஸ்டோர் வச்சு நடத்தலாம், பெரிய லெவலில் இருக்கும். ஸோ இவங்க படிக்கிறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கும். இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு 12 அதிபதி குரு அப்படின்றனால வந்து இந்த லாயர் ரிலேட்டடாக படிக்கிறதுன்றது தள்ளி வச்சுறது நல்லது, அதெல்லாம் கை கொடுக்காது. அதே மாதிரி இவர்கள் உழைப்பாளிகள், வேர்வை சிந்தி உழைக்கிறவங்க. அப்போ வந்து எந்த ரேஞ்சுக்கு போனாலும் வேர்வை சிந்தி தான் உழைப்பாங்க அப்படின்றது. ஸோ இந்த மாதிரியான பலன்களை மட்டும்தான் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம சொல்ல முடியும். சரி, அடுத்தபடியாக இதில் வந்து மூலம் நட்சத்திரத்தில் இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 நட்சத்திரங்கள் இருக்கும். சூரியன் நட்சத்திரம், சந்திரன் மற்றும் செவ்வாய் நட்சத்திரம். இப்போ சூரியன் நட்சத்திரத்தில் பிறந்தால் சூரியன் நட்சத்திரம் ரொம்ப கம்மி டைம் தான் இருக்கும், 3 வருஷம் 4 வருஷம், மிஞ்சி போனால் 5.5 வருஷம் இருக்கும்னு வைங்களேன். அப்போ வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் போவோம். அப்போ அதுக்கு அடுத்ததுக்கப்புறம் சூரியனுக்கு அப்புறம் சந்திரன் ஒரு 10 வருஷம். அப்போ 15 வயசில் 10ஆவது தான் முடிப்போம். 15 வயசு 10ஆவது முடித்து அடுத்து வர்றது செவ்வாய். அப்போ அந்த செவ்வாயினுடைய திசை அப்படின்றது உங்களுக்கு எப்படி இருக்கும், தடுமாற்றத்தை கொடுக்குற மாதிரி திசையாக இருக்கும். அப்போ இந்த சூரியனுடைய திசையில் பிறந்தவங்க அப்படின்னா இந்த சூரியன்றது பாருங்கள் இவங்களுக்கு 8ஆவது அதிபதியாக வர்றாரு. பெரிய அளவில் நன்மை பெற முடியாத ஒரு காலகட்டத்துக்கு உடைய மாதிரியாக தான் வரும் அப்படின்றது. ஸோ அப்போ இந்த மகர ராசிக்காரங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த குறிப்பிட்ட கம்மியாக இருக்கிற டிபார்ட்மெண்ட்டை எடுக்கிறது தான் நல்லது. இல்லை எனக்கு வந்து இதில் தான் ஈடுபாடு இருக்குது அப்படின்னு உங்கள் ஓன் இதில் போனீங்க அப்படின்னா பெரிய அளவில் பலத்த அடிகள் தான் விழுவோம் அப்படின்றது சொல்ல வரும். நம்ம இந்த செவ்வாய் பகவான் அப்படின்றது விரையாதிபதியாக லாபாதிபதியாக இருந்தாலும் இந்த லக்னத்துக்கு பாதகாதிபதியாக வர்றார். அதே மாதிரி இந்த லக்னத்துக்கு 4ஆம் சுகாதிபதியாக வர்றார். அதனால் வந்து நான் வந்து மெக்கானிக்கல் தான் எடுப்பேன் அப்படின்னு போய் எடுப்பாங்க. ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், சேஃப்டி இன்ஜினியரிங்லாம் அதெல்லாம் உங்களுக்கு கை கொடுக்காது, பெரிய அளவில் கை கொடுக்காது. உங்களுக்கு கை கொடுக்குறது இந்த சுக்கிரனும் சனியும் மட்டும்தான். அப்போ உங்களுக்கு வந்து அந்த ஸ்கோப் அப்படின்றது ரொம்ப கம்மி. அப்போ இந்த சுக்கிரன் ப்ளஸ் சனி இதனுடைய விஷயங்களில் வந்து கொடுக்குறதுன்றது நல்லபடியாக இருக்கும். அடுத்த திசை வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ சந்திர திசையில் பிறந்திருந்தால் ஒரு 7-8 வருஷம் கூட சந்திர திசை வச்சுக்கிங்களேன், ஒரு 3ஆவது வரைக்கும் சந்திர திசை இருக்கும். அப்புறம் செவ்வாய் திசை அது ஒரு 7 வருஷம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு 8 வருஷம், இது ஒரு 7 வருஷம்னா ஒரு 14 10 வரைக்கும் செவ்வாய் திசை இருக்கும். செவ்வாய் திசை முடிஞ்சு ராகு திசையில் என்ட்ரு ஆவீங்க காலேஜ் போகிறப்ப. அப்போ ஒரு வருஷம் ஒரு 1.5 வருஷம் வந்து 11th 12th ராகு இருக்கும். எதிர்பார்த்த அளவுக்கு மார்க் வராமல் இருக்கும், கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். ராகு நல்லபடியாக உட்காந்துட்டாரு, உச்சம் அடைஞ்சிருக்காரு, அல்லது வந்து பார்த்திங்கன்னா ராகு வந்து லக்னாதிபதியோடு சேர்ந்துருக்காரு, 5ஆம் அதிபதியோடு சேர்ந்துருக்காரு, 10ஆம் அதிபதியோடு சேர்ந்துருக்காரு அப்படின்றப்ப பெரிய அளவில் நன்மையை கொடுப்பார். ராகு கரெக்டான ட்ராக்கில் கூப்பிட்டு போயிடுவார். இதில் இந்த செவ்வாய் அப்படின்றது கொஞ்சம் ஆசிலேஷன் கொடுத்து பிரச்சனையை தான் கொடுப்பார் அப்படின்றது. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து செவ்வாயுடைய திசையில் பிறப்பாங்க. இப்போ செவ்வாய் திசையில் பிறப்பாங்க அப்படின்றோம். சூரிய திசை சந்திர திசை பார்த்தாச்சு, செவ்வாய் திசையில் பிறக்கிறாங்க. இப்போ செவ்வாய் திசையில் பிறக்கிறாங்கன்னா செவ்வாய் ஒரு 7 வருஷத்தில் ஒரு 6 வருஷம் இருக்குதுன்னு வச்சிங்களேன். 6 வருஷம்னா 1ஆவது இல்லை சின்ன குழந்தையிலேயே வந்து அந்த இது போயிடும். எது செவ்வாய் முடிஞ்சு ராகு வந்து பெரிய ஆள். அப்போ அந்த ராகுவில் போய் சுற்றிடுவோம். அப்போ ராகுவில் சிக்கிறவங்க அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நல்ல நிலைமையில் இருந்தால் கரெக்டாக இதுக்குள்ளேயே வந்து கொண்டு வந்து விட்டுருவார், இல்லைன்னா வேறு. அப்புறம் இந்த சுக்கிரன் அப்படின்னா மீடியா துறை, ஜேர்னலிசம் இதெல்லாம் கூட படிக்கலாம். சனி மக்கள் தொடர்பு ஏற்படும் ஜேர்னலிசம் படிக்கிறப்ப. அதே மாதிரி ஃபிலிம் டெக்னாலஜி, விஸ்காமு இது மாதிரியான படிப்புகளும் இவங்களுக்கு பெரிய அளவில் நன்மையை கொடுக்கும் அப்படின்றது. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலராக இந்த ஒரு குறிப்பிட்ட ஃபீல்டுக்குள்ளே தான் உங்களுக்கு போகணுன்றது உங்கள் விஷயமாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்த பதிவில் உங்களை பார்க்குற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பாலஜோதிடர் மெஜஸ்டிக் எஸ் கார்த்திக் ராஜா. நன்றி, வணக்கம்.